7x வர்க்கம் கீழே yன் 3ஆம் அடுக்கு, அதே மாதிரி தர 3y வர்க்கம் கீழே 7x. இதை தீர்த்து எக்ஸுக்குரிய பெருமானம் காண போகிறோம். அப்படி என்று இல்லை, இதில் எக்ஸுக்குரிய பெருமானம் காண முடியாது. ஏனென்றால் சமன் போட்டு ஏதோ ஒரு பெருமானம் 0 தந்திருந்தால் பெருமானம் காண சொல்லித்தான் இருக்கும். ஆனால் இங்கே சமன் போட்டு ஒன்றுமே தெரியல. இதை சுருக்கி எளிய வடிவில் கொடுத்து விட்டால் சரி. இப்படி ஒரு கோவை இருக்குது, இதை எவ்வளவு தீர்த்து சுருக்கி எளிய வடிவில் கொடுக்கணும் அவ்வளோ கொடுத்து விட்டால் சரி. தீர்த்து எக்ஸோ வையோ பெருமானம் காண தேவையில்லை. இதை சுருக்கிறது மட்டும்தான் எங்களுக்குரிய வேலை. இப்போ சுருக்கிறதுக்கு ஒரு கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே இலக்கம் இந்த இப்போ 3 3 இருந்தால் 2ஐயும் 3ஆல் சுருக்கலாம், 1 1 வரும். 6 3 இருந்தாலும் 3ஆல் இதை சுருக்கம் 1, இதை 3ஆல் சுருக்கம் 2, இப்படி சுருக்கலாம். மேலேயும் கீழேயும் ஒரே இலக்கம் இருந்தால் பெருக்களோடு இருந்தால் சுருக்கலாம். கூட்டல் கழித்தலுக்கு சுருக்க முடியாது. பெருக்களோடு இருந்தால் சுருக்கலாம், அல்லது இப்படி ஒரே கோவை கீழே இருந்தால் சுருக்கலாம். இது பெருக்கல் போட்டு இருக்கிறபடியாக இங்கேயும் சுருக்கலாம். அதுவும் மேலேயும் கீழே தான், இதுவும் மேலேயும் கீழே தான். பெருக்கல் இருந்தால் மட்டும் இங்கேயும் சுருக்கலாம், அல்லது இதையும் தான் சுருக்கலாம். கோட்டுக்கு கீழே இருக்க மேலே இருக்கேன், கோட்டுக்கு கீழே இருக்க மேலே இருக்கேன் தான் சுருக்கலாம். இது பெருக்களோடு இருக்கிறபடியாக கோட்டுக்கு அடுத்த பக்கம் மேலே இருக்கேன், இந்த பக்கம் கீழே இருக்கேன், இந்த கோட்டுக்கு அடுத்த பக்கம் மேலே இருக்கேன், இந்த பக்கம் கீழே இருக்கேன் சுருக்கலாம். புரியுமா நினைக்கிறேன். இப்போ பெருக்களோடு இருக்கிறபடியாக 2 பக்கம் இருக்கிறதை நாங்கள் சுருக்கலாம். இப்போ சுருக்கி விடுவோம். படப்பண்டு 7x வர்க்கம் இதுக்குரிய முதல்ல விரிவாக்கத்தை எழுதுவோம். சில பேருக்கு விரிவாக்கம் எழுதாமே செய்யக்கூடியதாக இருக்கும். 7 தர எக்ஸ் தர எக்ஸ் பெருக்கல் 3 தர y தர y. இதை நாங்கள் விரிச்செளி இருக்கோம். என்னதுக்கான சுருக்கி இலகுவ சுருக்கி காட்டுறதுக்கான. கீழே வையின் 3ஆம் இருக்குன்னா y 3 தரக பெருக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியும் இல்லை இருக்கும். தர 7 தர எக்ஸ். இப்போ எல்லாத்தையும் படப்படண்டு சுருக்கி விடுவோம். நாங்கள் சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் 7 இங்கே இருக்குது, 7ஐயும் சுருக்கினா 1 1 1 1 போடலாம், போடாமல் விடலாம். எக்ஸையும் சுருக்கலாம், yயையும் சுருக்கலாம், அடுத்த yயையும் சுருக்கலாம். மிச்சமாக இருக்கிறது வந்து இங்கே ஒரு 3 இருக்குது, 3 இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் மேலே பார்த்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தோம்னா 4 சுருக்கப்பட்டு y மட்டும்தான் கீழே இருக்குது. ஆகவே 3xன் கீழ் y தான் இதுக்குரிய விட. நாங்கள் இப்படி விரிச்சு எழுதாமல் சுருக்கி போட்டு போயிடலாம் இலகுவா. எப்படின்னு பார்ப்போம். எக்ஸின் வர்க்கம், மேலே எக்ஸின் வர்க்கம் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸின் வர்க்கத்தை, அதாவது ஒரு எக்ஸையும் வெட்டுறோம். அப்போ ஒரு எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த எக்ஸ் இருக்குது இங்கே, மற்ற எக்ஸை தான் வெட்டினோம். எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் தர எக்ஸ் என்றால் அதை வெட்டி போட்டோம். இப்போ வையின் 2ஆம் அடுக்கு இருக்குது. y 2 தரக்கா பெருக்கப்பட்டிருக்கு, இங்கே y 3 தரக்கா பெருக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தரக்கா வெட்டினோம்னா ஒரு y மிச்சம் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு y மிச்சம் இருக்குது. 7ஐயும் சுருக்கலாம். மேலே மிச்சம் இருக்கிறது வந்து இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு 3 எக்ஸ், கீழே எல்லாமே வெட்டுப்பட்டு y மட்டும்தான் இருக்குது. ஆகவே இதை எப்படி சுருக்கினாலும் 3xன் கீழ் y தான் இதுக்குரிய விட. நிறைய தடவை சொல்லிட்டோம், கணிதத்தில் செய்க வழிகள் நிறைய இருக்கலாம், ஆனால் விடை ஒன்றே தான் வரும். ஒரே ஒரு பெருமானம் தான் விடை வரும் எல்லாருக்குமே. ஆனால் செய்க வழிகள் நிறைய இருக்கலாம். இந்த வழியும் இருக்கலாம், செய்க வழி இல்லாமையும் ஷார்ட்கட்டில் செய்யலாம். ஆனால் விடை ஒரே விட தான் வரும். செய்க வழியும் நிறைய விதமாக வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கடைசி விட ஒன்று தான் வரும். இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம். வேணுமெண்டா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. நன்றி.